இதே மாதிரி இன்னொரு வசனத்துல பார்க்கலாம். பிலிப்பியன்ஸ் 4:6-7 பவுல் சொல்றாரு அதே காரியத்தை, ஏசாமி சொன்ன காரியத்தை பவுல் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, do not be anxious for anything, but in every situation by prayer and supplications with thanksgiving make your requests known to God, and the peace that passeth all human understanding, which Holy Spirit gives, will guard your heart and mind in Jesus Christ. நீ ஒன்று பண்ணணும், to guard yourself in Jesus Christ. ஏன்னா ஏசு கிறிஸ்துக்குள்ளதான் கடவுள் ராஜ்யம் இருக்கு. அப்போ நான் கடவுள் ராஜ்யத்துக்குள்ள என்னை காத்துக்கொள்ளணும்னா நான் என்ன பண்ணக்கூடாது, I should not be anxious, I should not worry. ஆங்ஷியஸ்னஸ் ரெண்டு காரியத்தினால வருது. ஒன்று வரினால வருது, பயத்தினால வருது, ஐயோ இது கிடைக்காம போயிருமோ அப்படின்னு ஆங்ஷியஸ்னஸ். இன்னொரு காரியம் வருது, பீயிங் ஜெல்லஸ் ஆஃப் அதர்ஸ். ஐயோ அவனை காட்டிலும் நான் நல்லா பண்ணணும், அவனை காட்டிலும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிரீடி ஹார்ட் கூட ஆங்ஷியஸ் ஆகும். ஐயோ இப்பயே சேர்த்து வச்சுக்கணும், வரத்துக்கு முன்னாடி சேர்த்து வச்சுக்கணும். ஸோ கிரீடி ஹார்ட்டும் ஆங்ஷியஸ் ஆகும், ஒரு வரியிங் ஹார்ட்டும் ஆங்ஷியஸ் ஆகும். இந்த வசனத்தை சொன்ன பவுல் do not be anxious என்று சொன்னார்ல, ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுக்குறாருல, அவரு ஃபாலோ பண்ணாரா? பவுல் ஆங்ஷியஸ் ஆனாரா? பவுல் வரி பண்ணாரா? நான் பார்க்கலாமா? சொன்னவர் அவர் சொன்ன காரியத்தை அவர் ஆக்ஷன்ல போட்டிருக்காரு. அதனால தான் மற்றவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, பவுல் வாஸ் நாட் anxious or worrying about anything. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு வசனம் சொல்லுது, நான் எல்லா சிச்சுவேஷன்லையும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க கத்துக்கிட்டேன். ஒன்று இல்லாம இருக்கும் போதும், எல்லாம் இருக்கும் போதும், சாப்பிட்றதுக்கு இருக்கும் போதும், சாப்பிடாததுக்கு இல்லாத போதும், in all situation and circumstances I learned the secret of being happy in the Lord. அப்போ ஒரு சிச்சுவேஷனோ சர்க்கம்ஸ்டான்சஸோ பவுல எந்த விதத்திலையும் பாதிக்கல. அப்போ அவர் வரி பண்ணலன்னு அர்த்தம். in all situation he remained கண்டென்ட்டா இருந்தாரு. தன்னுடைய வரி இல்லாம he was content, he was not greedy, he was content. அப்போ எல்லா சிச்சுவேஷன்லயும் சந்தோஷமா இருக்குதோ இல்லையோ, எந்த கஷ்டத்திலையும் சந்தோஷமான காரியத்திலையும் எல்லாத்துலயுமே அவர் he learned the secret of being happy in the Lord, that is to guard himself in Jesus Christ. அதான் being happy in the Lord. அப்போ வரி பண்றவங்கனால ஹாப்பியா இருக்க முடியாது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியாது. அதே மாதிரி கிரீடியா இருக்கவங்கனால கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியாது. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, பவுல் இன்னொன்னும் he was not a greedy person. எந்த அளவுக்குன்னா, அவர் ரொம்ப இம்பார்ட்டண்டா கருதுனது என்னதுன்னா, தன்னுடைய செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இல்லை. அவர் எந்த விதத்திலையும் தன்னை நீதியாக்கிறதுக்கு போராடல. he want to know God's love. what was his joy? எல்லா கஷ்டத்திலையும் எல்லா நிலைமையிலும் அவர் எப்படி சந்தோஷமா இருந்தாரு? what was the secret of his joy? பவுலே அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, I want to know the greatness of Christ's love. ஸோ கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் அறியறதா என்னோட சந்தோஷம். இந்த உலகத்துல இருக்க எந்த காரியமும் என்ன பாதிக்காது அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்குன்னா, he considers everything as garbage. என்னது? greater reason to boast about myself, because I have a greater reason than all the others to brag about my self-righteousness சொல்றாரு. ஏன்னா the way that I followed the law is more than you. அந்த அளவுக்கு நான் லாவை ஃபாலோ பண்ணியிருக்கேன். I am educated. உங்களை காட்டிலும் நான் கடவுளுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். பல தடவை ஷிப்ரேக் ஆயிருக்கேன். ஆனால் I don't brag about those things. பல தடவை ஷிப்ரேக் ஆயிருக்கேன், பல நேரம் சாவுக்கு நேரம் போயிருக்கேன், பல டைம்ஸ் பீட்டிங்ஸ் வாங்கியிருக்கேன் கர்த்தருடைய ஊழியம் செய்யும் போது. நான் லாவை ஃபாலோ பண்றதுல அவ்வளோ தீவிரமா இருந்தேன். எல்லா விதத்திலையும் கர்த்தருக்கு முன்பதாக நீதியா இருக்கணும்னு நடக்கணும்னு நினைச்சு அவ்வளவு தூரம் நான் முயற்சி பண்ணேன். ஆனா இது இவைகள் எல்லாம் குப்பையும் தூசியுமா. ஆல் தட் இஸ் ப்ராஃபிட் ஃபார் மீ. ஐ கன்சிடர் இட் நத்திங். எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமாக கருதுகிறேன். ஏன்னா கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறது, கர்த்தரை அறிஞ்சு அவருக்குள் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு மேலான காரியம் சொல்லிட்டு மற்றவங்காயும் அது ப்ரே பண்றாரு. God give them great understanding so that they will not worry about the worldly things and focus on the love of Christ which is so deep and so high. அப்போ அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு வேணும்னா we should have the peace that passeth all human understanding which Holy Spirit gives. மனுஷ புத்திக்கு அப்பாற்பட்ட சமாதானம் எனக்குள்ள இல்லைன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் எனக்குள்ள இல்லைன்னா,
கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் வந்து பவுல் சொல்றாரு, தே நீட் கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் டு நோ கிரைஸ்ட் லவ், த டெப்த் ஆஃப் கிரைஸ்ட் லவ், த ஹைட் ஆஃப் கிரைஸ்ட் லவ். ஐ நீட் அ கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த சர்பாத் தட் பாசஸ் ஆல் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் யார் கொடுக்குறான்னா, ஆவியானவர் கொடுக்குறாரு. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட ராஜ்யம். ஒன்றை குறித்து நம்ம கவலைப்பட வேணாம். நம்மளுக்கு வைத்திருக்கிற காரியங்கள், மேலான காரியங்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்ல வளர்றதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா பவுல் வந்து தனக்கு இம்பார்ட்டன்டான எல்லாவற்றையும் கார்பேஜ் ஆக்குனார். See, all that is important to man is hateful in the sight of God. Those who want to be a friend of this world are enemies of God. அப்போ நான் ஃப்ரெண்ட், உலகத்துக்கு நண்பனா இருந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு நான் எப்படி கர்த்தரை அறிகிற அறிவுல வளர முடியும்? அப்போ எனக்கு இம்பார்ட்டன்டானது, எனக்கு முக்கியமானது எல்லாமே குப்பையும் தூசிமாக்குறேன். ஆல் தட் இஸ் ப்ராஃபிட் ஃபார் மீ இன் திஸ் வேர்ல்ட், ஐ மேக் இட் அஸ் நத்திங். எப்படி ஏசாமி தன்னுடைய பரலோக மேன்மையை தொடர்ந்து நம்மளுக்காக வந்தார். எவ்ரிதிங் தட் வாஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹிம் இன் ஹெவன் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மனுஷ சாயல்ல தனக்கு உண்டான மேன்மையெல்லாம் திறந்துட்டு வந்த மாதிரி நம்ம கடவுளுக்காக இந்த உலக திங்ஸ் எல்லாம் வெறுத்துட்டு வரணும்ல. ஓல்ட் அக்ரிமெண்ட்ல God called these people, மோசஸ், ஆப்ரஹாம், ஆபேல், நிறைய இருக்கு. ஹீப்ரூஸ் படிச்சு பாருங்க. All these people refused to accept their faith in this world because they thought of a country. அவங்க ஏங்குனாங்களா, ஒரு country that lasts forever, the kingdom of God. They saw the country that was coming in the future. They saw the kingdom of God that was coming in the future, and they were eagerly waiting for the time that we live in. இந்த காலத்துக்காக காத்திருந்தாங்களாம். ஐயோ, பரலோக ராஜ்யம் வந்தாச்சு, இப்போ நமக்குள்ள வந்தாச்சு. ஆனா இந்த காலத்துக்காக அவங்க காத்திருந்தாங்களாம். ஐயோ, இவங்க பாக்குற காரியங்கள் நான் பார்க்க மாட்டேனோ, இவங்க கேட்கிற காரியங்கள் நான் கேட்க மாட்டேனோ. ஆனா பவுல் அதான் சொல்றேன், இந்த காலத்தின் மகிமையை நம்ம தெரிஞ்சிருக்கும் போது உலக காரியங்கள்லாம் தூசியாகும், அற்பமா மாறும். எதுக்கும் வரி பண்ண மாட்டோம், ஏன்னா அதை காட்டிலும் மேலான காரியங்கள் இருக்கு. அதான் கடவுள் சொல்றாரு, when you first learn the truth, see what you did. You were ready to sacrifice anything for God. Even if somebody wants to steal something from you, you didn't mind it. ஏன்னா you knew that something everlasting was kept for you in heaven. அப்போ அப்படிப்பட்ட I have something everlasting, சரி எனக்கு இதை எடுத்துக்கோ. சாலமன் ராஜா தான் சொல்றாரு, எனக்கு இந்த உலகத்துல நடக்கிற ஒரு காரியம் இருக்கு, இன்ஜஸ்டிஸ் இருக்கு, ஒரு யூஸ்லெஸ் திங் இருக்கு. என்னன்னா, பீப்புள் ஒர்க் சோ ஹார்ட் டே அண்ட் நைட். காலையில சீக்கிரமா எழுந்திருக்கான், நைட் லேட்டா தூங்குறான். அவன் எதுக்காக உழைக்கிறானே தெரியல. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் எதுவுமே எடுத்துட்டு போடுறது இல்லை. He gives all these things that he has worked hard for to someone else. Someone enjoys his wealth. Someone enjoys his hard work. அப்போ அதுக்கும் நான் காரணத்தை பாக்குறாரு. ஏன் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைக்கிறானா அப்படின்னு அவரே ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு சாலமன் ராஜாவே. அவரை என்ன ஆன்சர் ஃபைன் பண்றானா, ஈச் பர்சன் இஸ் ஜெல்லஸ் ஆஃப் another person. ஓ, இவனை காட்டிலும் நான் நல்லா வரணும், அவனை காட்டிலும் நல்லா வரணும், ஒரு கம்பேரிஷன் இருக்கனால, ஜெல்லஸ்னஸ் ஆர் கம்பேரிஷன். ஓ, இவனை காட்டிலும் நல்லா இருக்கணும், அவனை காட்டிலும் நல்லா இருக்கும். கான்ஸ்டன்ட்லி த கிரீட் ஒரு கிரீட் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இஸ் ஒர்க்கிங் சோ ஹார்ட் டே அண்ட் நைட் ஃபார் இஸ் கிரீட். அதனால தான் சொன்னேன், கிரீட் இருக்கிறவங்களும் வரி இருக்கிறவங்களும் ஆங்ஷியஸா இருக்கிறவங்க, கிரீட் இருந்தால் ஆங்ஷியஸ்னஸ் வந்துடும், வரி இருந்தாலும் ஆங்ஷியஸ்னess வந்துடும். ஸோ பவுல் சேஸ், do not be anxious because every greed leads to anxiousness, every worry or fear leads to anxiousness. அதனால தான் ஒன்னு be content. உனக்கு இருக்கிறது போதும் என்ற மனப்பான்மையில இரு. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போதும் என்ற மனப்பான்மை. டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் அதர்ஸ். உனக்கு கடவுள் கொடுத்தது தான் பெஸ்ட். அப்படி மென்டாலிட்டியில் இருக்கும் போது யூ வில் நாட் பி ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ் அண்ட் யூ அந்த ஜெலஸ்னஸ்னால ஆங்ஷியஸ் ஆக மாட்டேன், அந்த ஆங்ஷியஸ்க்காக ஓட மாட்டேன். கிரீட்ல ஓடாதனால கரெக்டான பொருளை செலக்ட் பண்ணுவேன். சி, அதை யாரெல்லாம் கடவுளோட நாலேஜ் வேணான்னு உதறி தர்றாங்களோ, யாரெல்லாம் ட்ரூ நாலேஜ் வேணான்னு உதறி தர்றாங்களோ, அவங்க வர பனிஷ்மெண்ட் God leaves them to their unusual desires. இந்த ஹோமோசெக்சுவல்ஸ் எல்லாமே அதனால தான் வருது. பிகாஸ் God himself leaves them to the desires because they didn't consider having true knowledge of God as important. ஆனா பவுல் அப்படியே ஆப்போசிட். பாத்தீங்களா, he considered having true knowledge of God as important. அவரோட ஆக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, I consider everything as garbage compared to having true knowledge of God.
எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது இந்த உலகத்துல. எனக்கு இருக்கிறது போதும். கடல் கொடுத்துறதுக்கு உடுத்த உடையும் உண்ண உணவும் போதும். இல்லைன்னா கூட பரவாயில்ல. I'll be happy in the Lord because I know how to guard myself in Jesus Christ. The peace that passeth all. அதனால தான் இந்த வசனம் சொல்ல, do not be anxious. இப்படி நீங்க பண்ணும் போது, உலகத்துக்கு ஒத்துவேஷம் தெரிக்காமல் இருக்கும் போது, உலக வரி பண்ற மாதிரி வரி பண்ணாம இருக்கும் போது, உலக கிரீடி ஆகிற மாதிரி கிரீடி ஆகாம இருக்கும் போது, இந்த காரியத்தை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி the peace that passeth all understanding Holy Spirit கொடுக்குறாராம். எதுக்குன்னா, to guard yourself in Jesus Christ. ஏன் நான் காட் பண்ணும்? ஏன் இயேசு கிறிஸ்துக்குள்ள காத்துக்கொள்ளணும் தெரியுமா? ஒரு வசனம் சொல்லுது, guard your heart with all diligence, for out of it are the issues of life, all the things that are needed for your life to prosper. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் எப்படி வாழ முடியும்? ஜீவ தண்ணீர்ல தான் அந்த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. அப்போ only when I guard myself in Jesus Christ I can release that issues of life. How can I guard? Only when I not worry, not be anxious, then only I can guard. அப்போ நான் உலகத்துக்கு ஒத்துவேஷம் தரிச்சிட்டு I can't guard myself. Only when I guard, I release the water of life. So ரொம்ப முக்கியம், do not let your heart be troubled, do not be anxious, because if காத்துக்கொள், மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிற கருத்தை சொல்றாரு, do not let your heart be troubled. Protect you, guard your heart with all diligence. ஏன்னா when you let your heart be troubled, when you let your heart be anxious, அங்கிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படாது. Only when you take everything that troubles you, that makes you to care for your worldly life, எல்லாமே உன்னை பாதர் பண்ற எல்லாத்தையும் குப்பையாக்கிட்டு, எதெல்லாம் உனக்கு இம்பார்ட்டண்டா இருக்கோ, எதெல்லாம் கர்த்தருக்கு மேல எழும்புற எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கணும். பவுல் சொல்றாரு, I destroy every thoughts that rises above the knowledge of God. எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்துகிறேன் கிறிஸ்துவுக்குள். பவுல் சொல்றாரு, நம்ம எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்துறோமா? கர்த்தருக்கு மேலாக எழும்புற எல்லா காரியங்களையும் நம்ம சிறைப்படுத்துறோமா? அப்படி நம்ம சிறைப்படுத்தணும்னா என்ன பண்ணலாம்னா, புத்தி கெட்டாத தேவ சமானம் நம்மளை ஆண்டுக்கொள்ளும். நம்மளுக்குள்ள இந்த ஜீவ தண்ணீர் புறப்படும். Eternal life for our soul. ஸோ எல்லா தாட்ஸையும் சிறைப்படுத்துங்க. எல்லா கர்த்தருக்கு மேல எழும்புற எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குங்க. இதுதான் நம்மளுக்கு உயிர் தெழுந்த விசுவாசம். The weapons filled with God's power. Fight as children of light. Don't fight as children in darkness. உங்களுக்கு எப்படிப்பட்ட வெப்பன் கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஏன் நம்ம children of light இருக்கணும் தெரியுமா? We have been given weapon used for fighting in light. A weapons filled with God's power that can destroy every strongholds, that can destroy every strong places of enemy in your mind, and help every thought submit, give up and submit to the knowledge of God. எல்லா thoughts சிறையா இருக்கிறாராம். Make every thought give up his desire and submit to the knowledge of God. அதான் நம்ம தாட்டை வந்து சிறைப்படுத்துறது. ஸோ நம்ம ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு டிசைர் இருக்கு. Make every thought give up his desire. First give up, then give up பண்ண அந்த கிளியரா இருக்கிற அந்த தாட்ஸ் என்ன பண்ணணும்னா, you have to submit to the knowledge of knowing Christ. கர்த்தரை அறிகிற அறிவு, அதான் நித்திய ஜீவன். ஸோ அப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன் நம்ம கர்த்தரை அறிகிற அறிவில் வரணும்னா, அதுதான் நம்ம நித்திய ஜீவன், நம்ம ஆத்மாவின் நித்திய ஜீவன். இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். worry stops your salvation, greed stop your salvation, உலகத்துக்கு ஒத்துவேஷம் stops your salvation, வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிறது stops your salvation, and running after the things that கடவுளை அறியாத ஆட்கள் ஓடுற காரியங்களுக்கு, மனுஷனுக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அதை தேடி ஓடுறது stops your salvation. Consider everything. உங்களுக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமாக்குங்க. உங்களுக்கு brag பண்ணணும்னா let him brag about the Lord. To stop all useless bragging. If anyone wants to brag, let him brag about the Lord. All தாவீது சொல்றாரு, நான் வாழ்ந்திருந்து கர்த்தர் எனக்காக செய்தவைகளை நான் விவரிப்பேன். The great things that God has done for me. அது brag பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்காக brag பண்ணு.